மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது தான் போட்டி. பிஜேபி கவர்மெண்ட் ரெட்டை இந்தியன் சர்க்கார் என்ன செய்ய முடியாததோ அதை ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காரு. மோடியை குனிய வச்சு குத்திருக்காரு ட்ரம்ப். பார்லிமெண்டில் பதிலளிக்காமல் ஓடிய கோடை. ட்ரம்பின் அடிமையாக மோடி இன்றைக்கு பரிதாபமாக காட்சியளிக்கிறார். மோடிக்கு இந்தியாவை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கீங்க 3 பேரும் போய். அமெரிக்காவுடைய பொருள்களை, விவசாய பொருட்களை 0 டாக்ஸ்ல இம்போர்ட் பண்ண போற. அப்ப இங்க இருக்க விவசாயிகள் தெருவில் தெரியுமானா? நான் நினைத்தால் நரேந்திர மோடியுடைய பொலிட்டிக்கல் கேரியரே ஃபினிஷ் பண்ணிடுவேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அதிமுக எதுவுமே செய்யலையோ, அந்த இடத்தை அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. நல்லா தெரியுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது தான் போட்டி. ஓகே. அதிமுக தான் 2வது பெரிய கட்சி. நார்மலா பார்த்தா அதிமுக தான் முதல் பெரிய கட்சி. எடப்பாடி கிட்ட போனதுனால அது 2வது பெரிய கட்சியா மாறிடுச்சு. புரிஞ்சுட்டீங்களா? எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவில் இருந்த ஓட்டு ஒரு 13% ஓட்டை ஓபிஎஸ் விலக்கி வச்சு, சசிகலா விலக்கி வச்சு அவர் இழந்துட்டார். என்னாச்சு? இழந்துட்டார். அந்த ஓட்டுகள் திமுக பக்கம் போயிடுச்சு. சில ஓட்டு பிஜேபி கிட்ட போயிடுச்சு. சில ஓட்டு நாம் தமிழர்கிட்ட போயிடுச்சு. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் அதிமுக இழந்த 13% வாக்கு. பொதுமக்களுடைய வாக்கு ஒரு 10%. அந்த 10% எடப்பாடியுடைய ஆட்சியின் விளைவாக, எடப்பாடியுடைய 10.5% விளைவாக, எடப்பாடி செய்த முட்டாள்தனத்தின் விளைவாக, எடப்பாடி கண்மூடிக்கொண்டு மத்திய மோடி அமித்ஷாவுடைய அரசை கண்மூடித்தனமாக ஆதரித்ததன் விளைவாக, அதன் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட துரோகத்தின் விளைவாக 10% பொதுமக்கள் வாக்கு இன்னைக்கு எடப்பாடி விட்டு போயிடுச்சு. மோடி ஆதரிச்சு தான் உதயமண்டலத்தில் கையெழுத்து போட்டா இன்னைக்கு கரண்ட் பில்லு மக்கள் அதிகமாக கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டு அந்த பழியை திமுக சுமந்துகிட்டு இருக்கு. 10 வருஷம் நீ சொத்து வரியை உயர்த்தாம வச்சிருந்து அதில் கொள்ளையடிச்சிங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு சொல்லி பணத்தை ஃபுல்லாக நீங்கள் கொள்ளையடிச்சிங்க. ஆனால் சொத்து வரியை டைரக்டாக உயர்த்தலை. என்ன பண்ணீங்க? இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி கொள்ளையடிச்சிங்க. சொத்து வரியை டைரக்டாக உயர்த்தாமல் கொள்ளையடிச்சிங்க. 10 வருஷம் கழிச்சு உயர்த்தணும்னு நீ உயர்த்தாதனால கண்டிப்பாக உயர்த்தணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. இன்னைக்கு திமுக அரசு அதை உயர்த்தி இன்னைக்கு அந்த கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கு. ஓகே, உயர்த்தி கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கு. இபி பில்ல உயர்த்தி கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கு. இதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியா கொண்டாந்துருக்காரு மு க ஸ்டாலின். 11.19%. இதை தாண்டி 10 வருஷம் நீ கொண்டு வர முடியாத ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 5.80 லட்சம் கோடி, 5,80,000 கோடி, 5,80,000 கோடி கொண்டு வரேன்னு சொல்லி எம்ஓஇ போட்டதை 67,000 கோடி தான் ஜெயலலிதா ஆட்சியிலையும் எடப்பாடி ஆட்சியிலையும் உண்மையா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. மிச்சம் இருக்க பணம் எதுவுமே வரல. ஆனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டாந்து கிட்டத்தட்ட 70% 80% இன்னைக்கு பணம் உள்ள வந்துருச்சு. டெய்லி ஒரு இண்டஸ்ட்ரி திறந்துக்கிட்டே இருக்காரு ஸ்டாலின். டெய்லி ஒரு 5,000 பேர், 10,000 பேர், 20,000 பேர் வேலை வாய்ப்பு உருவாகிட்டே இருக்கு. ஓகே, இப்படி ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. டபுள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி உருவாகிருக்கு. இத்தனையும் பண்ணி இந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி உயர இந்த சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் குறையும். இது யாரால குறையும்? ஸ்டாலின் மீண்டும் வந்தால் தான் குறையும். இது எடப்பாடிகிட்ட போனா என்ன ஆகும்? பிம்பிளிக்க பிளாப்பின்னு ஆயிரும். வேற யார்கிட்ட போனாலும் நான் 2,000 தரேன், 1,000 ரூபாய்க்கு 2,000 தரேன், 1,000 ரூபாவே 27,000 கோடி கமிட்மெண்ட். அது 2,000 ஆக்குனா எவ்வளோ ஆச்சு? 54,000 கோடி கமிட்மெண்ட். சரியா? நம்மளுக்கு எவ்வளோ வருமானம்? பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி, 3 லட்சத்து கோடி, 1 லட்சம் கோடி கடன், 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு.
3 லட்சம் கோடி வாங்குறோம் வரி வருமானம். ம். இந்த 3 லட்சம் கோடியில் 1.5 லட்சம் கோடி வந்து சேலரி பென்ஷனு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து சேலரி பென்ஷன் வட்டி கடனுக்கு போயிருது. ஓகே. மிச்சம் இருக்கக்கூடிய 1 லட்சம் கோடி தான். ம். அந்த 1 லட்சம் கோடியை வச்சு தான் எல்லா ஸ்கீமுக்கும் போடணும். அதாவது 42 லட்சம் கோடி, 42,000 கோடி ஸ்கூல் எஜுகேஷனுக்கு, 8,000 கோடி ஹையர் எஜுகேஷனுக்கு, மிச்சம் ஒவ்வொரு துறைக்கும் போட்டிருக்காங்க. ஓகே. புரியுங்களா? 1 லட்சம் கோடி. இதில் இலவச திட்டத்தை 54,000 கோடி போட்டால் எங்கே போய் கொடுப்பீங்க? ம். யார் மேலே திருப்பீங்க? அப்போ உனக்கு இது வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட்டில் பொருளாதாரத்தை 6% கூட வரல. 6 to 7% தான். ம். ஆனால் ஸ்டாலின் வந்த பிறகு தான் அதை டபுள் டிஜிட் கொண்டாந்துருக்காரு. ஓகே. அப்போ திரும்பவும் மக்கள் வந்து எடப்பாடிட்ட அந்த ஆட்சியை கொடுத்தா என்ன ஆகும்? 11.19% இருந்தக்கூடிய இரட்டை இலக்க வளர்ச்சி திரும்பவும் 6 to 7% வந்துடும். ம். என்ன ஆகும்? உங்களுக்கு 2,000 ரூபா தர்றேன்னு சொல்லுவாரு. 2,000 ரூபா தர்றேன்னு சொன்னா எந்த கவர்மெண்ட்டும் இந்தியா முழுக்க ஒருத்தனும் இது வரைக்கும் உருப்படியாக கொடுத்ததில்லை. ஓகே. உருப்படியாக போய் சேரல. ம். தமிழ்நாடு மட்டும்தான் 1000 ஒழுங்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொடுக்க முடிய அளவுக்கு சொன்னா தான் கொடுக்க முடியும். ஆமா. கொடுக்க முடியாத அளவுக்கு சொன்னா சொல்றது நல்லா இருக்கும், சொல்றது கேட்கறதுக்கு இனிப்பா இருக்கும். ஆனா வந்து சேராது தம்பி. ம். இல்ல, மத்திய அரசு கூட இணக்கமா இருந்தா மத்திய அரசுமே நிதி தரேன்னு சொல்றாங்க. சோ அதிமுக கவர்மெண்ட் வந்தா மத்திய அரசு கூட இணக்கமா இருக்க போகுது, நிதி வர போகுது, இவங்க கொடுக்க போறாங்க. மத்திய அரசோட எனக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருவாரு நிதி? ம். எவ்வளவு கொடுத்துருவாரு சொல்லுங்க. நம்மளுக்கு டேக்ஸ் டெவல்யூஷன்ல 41% தான் கொடுக்குறான். 50% கேட்டுட்டு இருக்கோம். 41%ல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? 4.07% தான். ஓகே. அது உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ தெரியுமா? 7.5 லட்சம் கோடி. பீகாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியுமா? 4.25 லட்சம் கோடி. தமிழ்நாடுக்கு எவ்வளோ தெரியுமா? 1.25 லட்சம் கோடி டேக்ஸ் ரெவல்யூஷனில். ஆனால் தமிழ்நாடு தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. நீ தமிழ்நாட்டு கம்மியாக தான் கொடுக்குறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்தா தான் கொடுப்பேன்டா. பிஜேபி கவர்மெண்ட் வராமலேயே நீ பணம் கொடுக்காமலேயே உன் பிஜேபி கவர்மெண்ட் ரெட்டை இந்தியன் சர்க்கார் என்ன செய்ய முடியாததோ அதை ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காரு. டபுள் டிஜிட் குரோத் கொண்டாந்துருக்காரு. ஓகே. மக்களுக்கு வந்து 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறாரு பெண்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும். நான் முதல்வர் ஸ்கீம்ல 43 லட்சம் ஸ்கில் சர்டிஃபிகேட்டை உருவாக்கியிருக்காரு. வருஷத்துக்கு 14 லட்சம் பேர் ட்ரெயினை பார்க்குறான். வாழ்க்கையில் அவன் அடுத்த நிலைக்கு போகிறான். ஹையர் சேலரி வாங்குறான். ஓகே. வெளிநாட்டில் போய் படிக்கிறான். தலித் மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறான். நான் முதல்வர் ஸ்கீம்ல இத்தனை பேர் 57 பேர் IAS IPS ஆகியிருக்கான். இதெல்லாம் எங்க நடக்குது? அவங்க நிதி கொடுக்காம இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க வந்து ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் ஒவ்வொரு ஊராட்சி ஒவ்வொரு கிராமத்துக்கு கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதியிலேயே ஸ்மால் ஸ்டேடியம் உருவாக்கியிருக்காங்க. அதில் 40 ஸ்டேடியம் ஆல்ரெடி கமிஷன் பண்ணிட்டாங்க. மிச்ச ஸ்டேடியம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிறவங்களுக்கு அதில் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இத்தனை சலுகைகளை கொடுத்து இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கு, சொல்லாதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இது எல்லாமே நின்று போகும். ஆமா, என்ன பண்ண முடியும்? எதை வச்சு பண்ணுவீங்க? நீங்க 2000 ரூபா கொடுத்துருவீங்க, அதுலயே 54,000 கோடி ஆச்சு. உங்கள்கிட்ட இருக்கிறதே 1 லட்சம் கோடி தான் இருக்கு. 2 லட்சம் கோடி கமிட்மெண்ட்ல போயிடும். 1 லட்சம் கோடியை வச்சு ஸ்கீம் போடணும். அந்த 1 லட்சம் கோடியில 54,000 கோடி இதுக்கு போயிடும். இன்னும் எவ்வளோ கடன் வாங்குவீங்க? இப்ப வந்து கடன் வாங்கக்கூடிய அளவுல லிமிட்ல இருக்கு. ஜிஎஸ்டிபி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அரௌண்ட் 28% இருக்கு. ஜிடிபியில் லெஸ் தென் 3% எல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. நீ வாங்கினா எவ்வளோ வாங்குவேன்? அப்போ நீ எங்கே இதெல்லாம் கடன் வாங்கி தானே சமாளிக்கணும். 3% ஹையர் லிமிட்டில் இருக்கோம். நம்ம 3%க்குள்ளே இருக்கோம். இதுக்கு மேலே எடப்பாடி வந்து இன்னும் ஒரு 50,000 கோடி 1 லட்சம் கோடி, அப்போ 2 லட்சம் கோடி கடன் வாங்குவாரா? ஸ்டாலின் 1 லட்சம் கோடி கடன் வாங்குற வருஷத்துக்கு. நீ 2 லட்சம் கோடி கடன் வாங்குவியா? கடன் வாங்கி இந்த 54,000 கோடி அதில் போடுவியா? ஏற்கனவே பெண்களுக்கு விடியல் பயணம்னு சொல்லி ஃப்ரீ கொடுக்குறாங்க. நீ ஆண்களுக்கும் சொல்லிட்ட. அப்போ எத்தனை பேர் கொடுப்பீங்க? இருக்குது 21,000 பஸ்ஸு. நீ 7,500 பஸ்ஸு விடியல் பயணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் புதுசாக 7,500 பஸ்ஸு இதில் கொண்டாடுவியா? இல்லை
அதே 7,500 பஸ்ல ஆண்களையும் சேர்த்து ஏத்திட்டு போவியா? மிச்சம் இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணிடுவியா? பிரைவேடைஸ் பண்ணா ஒட்டுமொத்த பொதுமக்களும் அதுல பயணப்படுறாங்க அத்தனை பேருமே வந்து 3 மடங்கு கட்டணத்தை ஏத்திடுவான். ஆமா, அப்ப யார் மேல தலையில விடுக போகுது? மக்கள் தலையில. அப்புறம் ம். என்னமா ஒரு சிந்தனை வேணாமா? ம். அப்ப எடப்பாடி ஏதோ ஒன்று சொல்ற, வாயில வந்ததெல்லாம் பேசுறாங்க, ஓகே. வாயில வந்தான் சொல்றாங்க. மக்கள் எல்லாம் முட்டாள்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண முடியும்? இல்ல இப்போ நம்ம பீகார் தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க பாஜக ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அங்க கொடுத்த அந்த 10,000 ரூபாய் நிதி உதவி பெண்களுக்கு. சோ அதே ஒரு திட்டத்தை வந்து தமிழகத்திலையும் கொடுக்கறதுக்கு பாஜக ஒரு திட்டம் போட்டிருக்கதா ஒரு தகவல். இந்த திட்டத்தை வந்து இங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னா தமிழகத்துல அந்த திட்டம் வந்து செல்லுபடி ஆகுமா? அதாவது வேர்ல்டு பேங்க் நிதியை தூக்கி மோடி என்ன பண்ணாரு, இந்த பீகார் எலெக்ஷனை ஜெயிக்கணும்னு 10,000 ரூபாய் எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டான்னா வேர்ல்டு பேங்கை கேள்வி கேட்குறான், எப்படா நாங்கள் கொடுத்த நிதியை ஓசியா கொடுப்பேன்னு. இப்போ எல்லா மேனேஜரும் என்ன அனுப்பியிருக்கான்னா, வாங்கினவன் எத்தனை பேர் இஎம்ஐயா கட்டிரு, பணத்தை திருப்பி கட்டுன்னு சொல்லிட்டான். 10,000 ரூபா கொடுத்தவன்லாம் திருப்பி கட்டிட்டு இருக்கான். இப்போ பீகாரில் எவன்லாம் 10,000 ரூபா வாங்கினானோ அத்தனை ரூபா திருப்பி கட்டிட்டு இருக்கான். அதனால வந்து பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த ஏமாற்று திட்டம் தான் அந்த ரூபாய் 10,000. இங்கே 10,000 கொடுத்தா எவ்வளோ கொடுக்கும் தெரியுமா? ரேஷன் கார்டுக்கு 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. இதில் அந்தியோத்தியா கார்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ரேஷன் கார்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,25,00,000, 22 லட்சத்துலேருந்து 25 லட்சம், 2,25,00,000 ஆக்டிவ் ஃபேமிலி ரேஷன் கார்டு இருக்கு எல்லா கேட்டகரியிலையும். இந்த கேட்டகரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது பிஹெச்ஹெச் என்எஃப்எஸ்ஏ 7.7 மில்லியன், 7.7 மில்லியன் அது 77 லட்சம். பிஹெச்எஸ் அந்தியோத்தியா எக்ஸ்ட்ரீம்லி புவர் 1.86 மில்லியன். அப்படின்னா எவ்வளவு? 18,60,000 பேர். என்பிஹெச்எஸ் அண்ட் அதர் ஸ்டேட் கார்ட்ஸ் அது வந்து 12 மில்லியன். 12 மில்லியன் 1,27,00,000, 20 லட்சம் கார்டு. இது வந்து ரைஸ் கார்டு, சுகர் கார்டு, எம்டி ஐடி ஒன்லி கார்டு. இதெல்லாம் இப்படி பார்த்தா 1,27,00,000, அது வந்து 77 லட்சம், கிட்டத்தட்ட 2,25,00,000 கார்டு இருக்கு ஆக்டிவா. இந்த 2,25,00,000 கார்டுக்கு 10,000 ரூபா கொடுத்தா எவ்வளவு தெரியுமா? 22,500 கோடி கொடுக்கும் வருஷத்துக்கு. எடப்பாடி கொடுத்த 27,000 கோடி பிளஸ் 27,000 கோடி 54,000 கோடி ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபா. அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 54,000, இது ஒரு 22,000, 76,000 கோடி. எங்கம்மா கொடுப்பாங்க? எப்படி? யாரை ஏமாத்துற வேலை? முட்டாள் மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா? வாயில வந்ததெல்லாம் பேசுறது, வாயில வந்ததெல்லாம் சொல்றது, எதை வேணாலும் சொல்லலாம். ஏன் எல்லாரும் ஒரு ஐபோன் கொடுக்க சொல்லுங்களேன் இளைஞர்களுக்கு? இல்ல இது தாவேக்கா அறிவிப்பாங்க. ஐபோன் கொடுக்க சொல்லுங்க இளைஞர்கள் ஓட்ட வாங்குறதுக்கு. இளைஞர்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் ஐபோன் கொடுக்குறோம். 1.5 கோடி பேர் இருக்கான், 1.5 கோடி பேருக்கு ஐபோன் கொடுக்க சொல்லுங்க. உங்க நிதி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குமோ, அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கறது தெரியல. இதோட பின்னணி என்ன? திடீர்னு இந்த காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கான காரணம் என்ன? மோடியை குனிய வச்சு குத்திருக்காரு ட்ரம்ப். ஓகே, மோடியை என்ன பண்ணியிருக்காரு? குனிய வச்சு குத்திருக்காரு ட்ரம்ப். சோழியை முடிச்சு விட்டார். ட்ரம்பின் அடிமையாக மோடி இன்றைக்கு பரிதாபமாக காட்சியளிக்கிறார். இந்தியாவின் தன்மானத்தை, இந்தியாவின் எக்கனாமிக் பாலிசியை, இந்தியாவின் ஃபாரின் பாலிசியை, இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை, இந்தியாவின் இண்டிபெண்டன்ஸை ஒட்டுமொத்தமாக ட்ரம்பின் காலில் வைத்து விழுந்து என்னை அடிமையாக ஏற்றுக்கொள் என்று மோடி சொல்லியிருக்கிறார். இதுதான் நடந்திருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு துரோக செயலை மோடி இந்தியாவிற்கு செய்து இந்தியாவின் தேச துரோகியாக அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம். ஓகே, அப்ப இதை செய்தது ஏன் செஞ்சாரு? அந்த கேள்விதான். அதான் கேள்வி. அந்த கேள்வி இதை செய்வதற்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கணும் தானே கேள்வி. ஏன் இதை செஞ்சாரு? ஒரு விஸ்வகுரு, ஒரு 56 இன்ச்சு மார்புள்ளவர். ஓகே, 13 வருஷம் கடந்த 3 முறை ஆட்சிக்கு அமர்ந்தவர். மக்கள் நம்பிக்கை பெற்று இவிஎம் மூலமாக மக்கள் நம்பிக்கையை பெற்றவர். எஸ்ஐஆர், இவிஎம், எலெக்ஷன் கமிஷன் மூலம் மக்கள் நம்பிக்கை பெற்றவர். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பிஜேபி ரிட்டைன்ஜன் சர்க்கார் கொண்டு வருவதற்காக பாடுபடுகிறவர். உடையை பார்த்து இவன் யார் என்று தெரிந்து கொள் என்று முஸ்லிம்கள் மீது வெறுப்பை விதைத்தவர். தமிழர்கள் மீது வெறுப்பை விதைத்தவர். தமிழர்களை திருடர் என்று சொன்னவர். இப்படி பல்வேறு
கிரெடென்சியல்ஸுக்கு சொந்தக்காரர், பார்லிமெண்டில் பதிலளிக்காமல் ஓடிய கோழை. ஓகே, ம். இத்தனையும் பண்ணவர் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை, ஃபாரின் பாலிசி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியை ஒட்டுமொத்தமாக ட்ரம்பின் காலடியில் வைத்து வணங்கி நிற்கிறார் என்று சொன்னால் இவரை தேச பக்தர் என்று சொல்வதா, தேச விரோதி என்று சொல்வதா, தேசத்திற்கு அகென்ஸ்டாக செயல்படுவர் என்று சொல்வதா? ஓகே, இந்த பாலிசி என்னது? 2025க்கு முன்னால் லெஸ் தென் 3% டாரிஃப் அமெரிக்கா இந்தியா பொருட்களுக்கு விதித்த வரி, இந்தியா அமெரிக்காவுக்கு விதித்த வரி ஹையர் டாக்ஸ். ஓகே, என்ன பண்ணியிருக்காரு? அமெரிக்காவுக்கு அதிகமாக வரி விதிக்கிறார் இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு, எனவே நான் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் விதிப்பேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சார் ட்ரம்ப். அப்படி ஆரம்பிச்சு தான் 25% வரியை உயர்த்தினார். 3% கீழே இருந்தது 25% உயர்த்தினார். 20% உயர்த்திட்டு அதுக்கு பெனால்ட்டி ஒரு 25% போட்டு 50% ஆகினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? நீ ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினா 500% மாற்றுவேன்னாரு. என்ன சொல்லியிருக்கணும் மோடி? நீ 500% மாற்று, 1000% மாற்று, நீ ஆட்சியில் இருக்க வரைக்கும் உங்ககிட்ட வர்த்தகமே நான் பண்ண மாட்டேன்டா சொல்லியிருந்தாருன்னா மனுஷன். என்னது சொல்லியிருந்தாருன்னா? நீ இந்தியன், நீ இந்தியாவை நேசிக்கக்கூடியவன், நீ இந்தியாவின் சுயாட்சியை அடகு வைக்காதவர். நீ சொன்னியா? என்ன பண்ண? காலில் விழுந்து சைன் பண்ணிட்டு வந்து 3 பேர் சேர்ந்து, மோடியும் பியூஷ் கோயலும், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் போய் மோடிக்கு இந்தியாவை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கீங்க 3 பேரும் போய். ஓகே, காமர்ஸ் மினிஸ்டரை கேட்டால் எனக்கு தெரியாது, நீ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேளுங்கன்றீங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேட்டால் எனக்கு தெரியாது, காமர்ஸ் மினிஸ்டர் கேளுங்கன்றீங்க. ரஷ்யா ஆயில் நாங்கள் வாங்க மாட்டோம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க, வெனிசுலா ஆயில தான் வாங்குவோம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்க. வெக்கமா இல்லை? $500 பில்லியன். $500 பில்லியன் எவ்வளோ தெரியுமா? 90 லட்சம் கோடி. $1 ட்ரில்லியன். $500 பில்லியன் எவ்வளவு? கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி. 45 லட்சம் கோடிக்கு நீ வந்து அமெரிக்காவுடைய பொருள்களை, விவசாய பொருட்களை 0 டாக்ஸில் இம்போர்ட் பண்ண போகிற. அப்போ இங்கே இருக்க விவசாயிகள்லாம் தெருவில் தெரியுமாண்ணா? விவசாயிகள் தெருவில் தெரியணும், இண்டஸ்ட்ரி தெருவுக்கு போகணும், எல்லாரும் கடையை மூடணும். அமெரிக்காவின் எனர்ஜி உள்ள வரும், டிஃபென்ஸு உள்ள வரும். அடுத்து மொபைல் ஃபோன் கம்பெனி, எலன் மாஸ்கோடைய மொபைல் ஃபோன் கம்பெனி உள்ளே வந்துடும். உள்ளே வந்தால் என்ன ஆகும்? இந்தியன் மார்க்கெட் ரிலையன்ஸ் இருக்காது, ஏர்டெல் இருக்காது, எதுவும் இருக்காது. 100 ரூபா கட்டிட்டு அன்லிமிட்டெட் காலு, அன்லிமிட்டெட் இன்டர்நெட் எலன் மாஸ்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சொல்லி முடிஞ்சா? இந்தியாவுடைய கம்பெனியெல்லாம் சொல்லி முடிஞ்சா? ஊற்றி மூடிடலாமா? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அப்பேரல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்கே 0 டாக்ஸில் வந்து, அமெரிக்காவுடைய கார்கள் இங்கே வந்துச்சுன்னா 0 டாக்ஸில். இல்லை, 0 டாக்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தானே. எப்படி ஒரு வரியே இல்லாமல், லாபமே இல்லாமல் எப்படி நம்ம கொடுக்க முடியும்? ஆமாம், லாபம் இல்லாமல் இந்தியாவுடைய மானத்தை, இந்தியாவுடைய தன்மானத்தை, இந்தியாவுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு வந்துட்டாரே மோடி. இது கேட்கறதுக்கு யார் இருக்கா? எந்த நாதி இருக்கீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு சின்ன கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3%லேருந்து 18% கூடியிருக்கு. 3% இருந்தது, லெஸ் தென் 3% இருந்துச்சு. 18%, 15% கூட்டிட்டார் அமெரிக்கா ட்ரம்ப். 25% வந்து குறைச்சிருக்கான்னு இவன் சொல்கிறான். ஆனால் 18% கூட்டியிருக்காரு. 15% கூட்டியிருக்காரு. 3 அடுத்து 15% கூட்டினதுனால ஆனுவல் எக்ஸ்போர்ட் இம்பேக்ட் நம்ம $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. இதில் $15 பில்லியன் நெகட்டிவ் இம்பேக்ட். $15 பில்லியன் நெகட்டிவ் இம்பேக்ட் போச்சு, லாஸ் பண்ணுறோம். இதனால எனர்ஜி ஷிஃப்ட், ரஷ்யன் டிஸ்கவுண்ட் ஆயில் வந்து குறைக்கிறோம். யூஎஸ் ஆயில் எல்என்ஜி காஸ்ட்லியர், இதை வாங்குகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பு $12.5 பில்லியன். அடுத்து டோட்டல் அமௌண்ட் எக்கனாமிக் இம்பேக்ட் $27 பில்லியன். $27 பில்லியன் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? $27 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 27 × 9000 2,43,000 கோடி இழப்பு. அதனால்
இந்த ட்ரேட் டீலுனால வருஷத்துக்கு ஓகே. அமெரிக்காவுக்கு. ம். ஆனால் இதே இது வந்து நீங்கள் வந்து இது மொத்தமாக அது மட்டும் இல்லை, இழப்பு மட்டும் இல்லை, ம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை லூஸ் பண்ணிட்டோம். ம். ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை லூஸ் பண்ணிட்டோம். இதனால் ட்ரேடு லிங்க் வந்து ஃபாரின் பாலிசியோட ட்ரேடை லிங்க் பண்ணி விட்டாரு ட்ரம்ப்பு. ஓகே. இப்போ ஃபாரின் பாலிசி ட்ரேடு லிங்க் பண்ணதுனால இப்போ என்னது அமெரிக்கா பக்கம் சாய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ம். நம்மளுக்குன்னு ஒரு ஃபாரின் பாலிசி இல்லை, அமெரிக்கா என்ன சொல்றதோ அதை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ம். 2வது 3 சாங்ஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர் ரிஸ்க் ரிமைன்ஸ். இதை மீறினால் உங்கள் மேலே சாங்ஷனும் உங்கள் மேலே ப்ரெஷர் பண்ணுவேன்னு சொல்லி ட்ரம்ப்பு தலை மேலே கத்தி வச்சிருக்காரு. ஓகே. நான் நினைத்தால் நரேந்திர மோடியுடைய பொலிட்டிக்கல் கேரியரே ஃபினிஷ் பண்ணிடுவேன். யார் சொன்னது? ட்ரம்ப். ட்ரம்ப் சொன்னார். ம். வாய் திறந்து பேசியிருக்காரா மோடி? ம். என்னையா ஃபினிஷ் பண்ணுவ நீ கேட்டிருக்காரா? 56 இன்ச்சு மாறு உள்ளவர் நரேந்திர மோடி ஒரு தேசபக்தராக இருந்தால், ம். இந்தியாவின் மேல் பற்று கொண்டவராக இருந்தால், ம். இந்தியாவின் நலனை காப்பவராக இருந்தால், ம். இந்தியாவை உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக மாற்றக்கூடிய சக்தி பெற்றவராக இருந்தால், ம். ஓகே, இந்தியாவின் ஒரு நிலையான பிரதமராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அமெரிக்காவுடன் வர்த்தகம் இல்லை, ம். நீ போடுறத போட்டுக்கோ, 500% போடுறியா 1000% போடுறியா போட்டுக்கோ, உங்ககிட்ட வர்த்தகம் நீ ட்ரம்ப் இருக்க வரைக்கும் நான் வர்த்தகம் பண்ண மாட்டேன். வாங்கினா தானே அந்த டாரிஃப் எல்லாமே. நான் ஏற்றுமதி பண்ணல, இறக்குமதி பண்ணல. உன்னை விட எனக்கு வந்து EU இருக்கு, யூரோப்பியன் யூனியன் இருக்கு, ம். நாட்டோ இருக்கு, ம். ஏசியா இருக்கு, ம். பிரிக்ஸ் இருக்கு. ஓகே. இந்த 4 ரூட்டை நான் பார்த்துக்கிறேன். அப்படி நீ போயிருந்தா எவ்வளோ அட்வான்டேஜ் தெரியுமா? டாரிஃபில் மோஸ்ட்லி 3 to 6% தான் ஓகே. அங்கெல்லாம் வாங்கினோம்னா அங்கே வாங்கினோம்னா. ம். அப்போ ஆனுவல் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குது தெரியுமா? ம். இங்கே எவ்வளவு? $27 பில்லியன் மைனஸ் லாஸ் லாஸ்ட்ல அமெரிக்காட்ட போனால். யூரோப்பியன் யூனியன் இந்த ரூட்டை எடுத்திருந்தா கிட்டத்தட்ட ஆனுவல் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் $35 பில்லியன். ஓகே. ஓகே. அடுத்து எனர்ஜி ஸ்ட்ராட்டஜி, ரஷ்யா டிஸ்கவுண்ட்ஸ் ரீடைன் ஆயிருக்கும், ரஷ்யா ஆயில் டிஸ்கவுண்ட் ரீடைன் ஆயிருக்கும், மிடில் ஈஸ்ட் பிளஸ் பிரிக்ஸ் டைவர்சிஃபிகேஷன் நடந்திருக்கும். ம். இதன் மூலமா நெட் எனர்ஜி பெனிஃபிட் எவ்வளவு தெரியுமா? $15 பில்லியன். ஓகே. அடுத்து டோட்டல் எக்கனாமிக் கெயின் எவ்வளவு தெரியுமா? $65 பில்லியன். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு நம்மளுக்கு லாபம். ம். இந்த லாபத்துல இன்னொரு லாபம் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தேவையில்லை, ம். ஃபாரின் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க தேவையில்லை, ஆமா. ம். ஓகே, எனர்ஜி செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை, ட்ரேடை எனர்ஜியோட லிங்க் பண்ண தேவையில்லை, ம். லாங் டைம் லீவரேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், நம்மளுக்கு வருமானம் அதிகரிச்சு. $65 பில்லியன் அதிகரிச்சிருக்கும். ம். இதை செய்ய தவறிய மோடி குற்றவாளியா இல்லையா? இதை செய்ய தவறிய ஜெய்சங்கர் குற்றவாளியா இல்லையா? இதை செய்ய தவறிய பியூஷ் கோயல் இந்தியாவுக்கு உண்மையா உழைக்கிறானா? ம். ஏன் இதை செய்யல? ஏன் இதை செய்யல? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ம். சொல்லுங்க, பதில் சொல்ல முடியுமா? அப்ப என்னாச்சு? ஒட்டுமொத்தமா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, யுஎஸ் பார்த்து செலக்ட் பண்ணதுனால இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் அனாட்டமியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் ட்ரம்பின் அடிமையாக மாறி நிற்கிறீர்கள். ட்ரம்பின் அடிமைக்கு அடிமையாக தமிழ்நாட்டில் எடப்பாடியும் டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாசும் இருக்கிறார்கள். ம். ட்ரம்பின் அடிமைக்கு அடிமை ஓகே. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள். இதை ஏன் செய்யலை அப்படின்றதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு பிஜேபி காரருக்கு அருகதை இருக்கிறதா? ஏன் யுஎஸ்ஐ எதிர்த்து நிற்கல? ஏன் யூரோப்பியன் யூனியன், ஏசியா, பிரிக்ஸ் அப்ரோச்சை மாற்றலை? மாற்றியிருந்தா ட்ரம்ப் இன்னும் 2 வருஷத்துக்கு இருப்பாரா? ம். ஏற்கனவே 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, ம். இன்னும் 2 வருஷம் தாங்கி இருந்தா 6.5 லட்சம் கோடி வருமானம் நம்மளுக்கு வந்திருக்கும். நம்ம எக்கனாமிக் பாலிசியை ரிட்டர்ன் பண்ணியிருப்போம், நம்ம குளோபல் சவுத் லீடர்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நீ எல்லாத்தையும் அடகு வச்சிருக்க மோடி அவர்கள். யூஎஸ் ட்ரேட் பாலிசி அடகு வச்சு விவசாயிகளை தெருவில் விட்டுருக்கீங்க, தொழிலாளர்களை தெருவில் விட்டுருக்கீங்க, இண்டஸ்ட்ரியை தெருவில் விட்டுருக்கீங்க, எம்எஸ்எம்இ செக்டாரில் அழிய போகுது, ஒட்டுமொத்த எம்எஸ்எம்இ செக்டார் அழிய போகுது.
எல்லா ஆட்டோமொபைல் செக்டார்லேருந்து அத்தனை செக்டாரும் அமெரிக்காவுடைய டாமினன்ஸ் வரப்போகுது. கடைசியில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மோடிகிட்ட கேட்குறத விட ட்ரம்ப்கிட்ட கேட்டால் வேலை நடக்கும். தான் நடக்கும். மொத்தத்துல மோடி காம்ப்ரமைஸ்னு சொல்றதை விட இந்தியா காம்ப்ரமைஸ்டுன்னு சொல்லிடலாம். இந்தியா காம்ப்ரமைஸ். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ.